ஹாய், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். இன்றைக்கி பூரிக்கு வந்து சன்னா எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத தான் காமிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, நைட்டே வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 6 ஹவர் ஊற வச்சுட்டேன். அப்புறம் 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை கொண்டக்கடலை வேகும்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து உப்பு சேர்ந்துக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பூரி தான் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டால் போதும், ஏன்னா பீட்ரூட்டே பாதி தண்ணி விட்டுக்கும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பீட்ரூட் தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கேன். மாவு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதை ஒரு தட்டை போட்டு ஒரு ஜஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் நல்லா. இப்போ சன்னா பண்ணிடலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட ஒரு 2 ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாமே. ஜீரகப்பொடி மட்டும் அரை ஸ்பூன் எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து குக்கரில் இப்படி போடும்போது ஒன்று அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை, இல்லைன்னா அந்த பொடி வந்து கருப்பாயிடும். அப்புறம் இந்த மாதிரி போடும்போது அதோட ராஸ்மெல் சீக்கிரம் போயிடும். அதுக்காக தான். இப்போது அரைச்சதையும் இதில் விட்டுறலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் இந்த டிஷ் வந்து கொண்டக்கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கேன், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலையும் போட்டுடலாம். 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே அந்த கிரேவியும் கொண்டக்கடலையும் சேர்ந்து நல்லா கொதிச்சிருக்குங்க. ஏன் தண்ணியில் கரைச்சி விட்றேன்னா, கொதிக்கிறதோடு விட்டோம்னா கட்டி கட்டியாகிடும். அந்த பொடியாக போடக்கூடாது, இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சுங்க. அந்த சோளே பவுடர் போட்டோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வாசனை வருது. கசூரி மேத்தி அதை நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எண்ணெயை காய விட்டு குழந்தைங்களுக்கு பொரிச்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுடலாம். ரொம்ப பொரிய விட்டுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? அவ்வளோதான். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.